அதாவது மீள் சுழற்சி மையத்துக்கு நாங்கள் இதில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் போய் ஏற்பாடு செய்துட்டு வந்து நாங்கள் அதுக்கு பிற்பாடு மராமத்துக்குழு தலைவர் மயூரன் அதாவது வந்து மீடியாவுக்கு அறிவிச்சிருக்கிறார் என்னென்னா நாங்கள் வந்து 1.5 வருஷத்துக்குள்ள வந்து குடியே வந்த மக்கள் நாங்கள் 1.5 வருஷத்தில் குடியே வந்த மக்களில் 26 வருஷம் இங்கே தான் இருக்கிறோம். மயூரன் மராமத்துக்குழு தலைவர் மயூரனுக்கு நான் எத்திரான்னு சொன்னேன்னா நீங்கள் தம்பி வாங்கோ வந்து பாருங்கோ, நான் உங்களுக்கு இன்னொரு அக்காவை நினைங்கோ வந்து என்னென்னு பாருங்கோண்டு. சாருவனுக்கு சுகாதாரக்குழு தலைவர் சாருவனுக்கு சொன்னா தம்பி வாங்கோ வந்து என்ன நிலைமை பாருங்கோண்டு. கடைசியில் நீங்கள் சொல்லப்பட்ட வசனம் என்ன, விசமியலால் செய்யப்பட்டது அரசியல் பின்னோக்கம் என்று. ஒரு அரசியல் பின்னோக்கமும் இது இல்லை. இது வந்து மக்களோட பிரச்சனை. இந்த இவ்வளவு மக்களோட பிரச்சனை தான் நாங்கள் அங்கே கொண்டு போனாங்க. வணக்கம். என்னென்னு கேட்டால் இந்த குப்பை பெட்டியால் நாங்கள் பெருஞ்சிரமத்தை தான் எதிர்கொண்டு இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் அந்த குப்பை பெட்டியில் கொண்டு போய் குப்பையை மட்டும் போடையில் டாய்லெட் தண்ணியில் இருந்து சகலதுமே வெளியே வந்து இந்த வாய்க்காலில் டாய்லெட் தண்ணி இருந்து அதில் நுழம்பி இருக்குது. அதை விட இந்த இலியான் இருந்துட்டு இங்கே பார்க்குறீங்க தானே, இவ்வளோ தூரத்தில் இந்த இலியான் இப்படி வந்து இருந்தால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சமைச்சு கொடுக்க முடியாது, பிள்ளைகள் ஒழுங்கான முறையிலேருந்து சாப்பிட முடியாது. அதை விட சின்ன ஆக்களை வச்சுருக்கோம், அவைக்கு அடிக்கடி வருத்தம் வருது. நாங்கள் இதுக்கான கம்ப்ளைண்ட்டை போய் மாநகர சபையில் நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தும் எங்களுக்கு அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே யாருமே தெரியல, அதுக்கான ஒரு தீர்வு யாருமே சரியில்லை. அப்போ நாங்கள் இதுக்கு இனி என்ன செய்கிறது? இதுக்கான நடவடிக்கை அவதானம் செய்யணும். நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் எங்களுக்கு சேவை செய்வீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு பதவியில் கொண்டு வந்து உட்கார வச்சுனாங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிற மாதிரி தெரியல. நாங்கள் இவ்வளவு தூரத்தில் இவ்வளவு இன்னலால் சந்திக்கிறோம். ஏன் இந்த குப்பை பெட்டியால் எங்களுக்கு தயவு செய்து இதுக்கான ஒரு நிரந்தர முடிவு தாங்கணும்னா நாங்கள் போய் கேட்டுனாங்க. ஆனால் அவை இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடையாது. 6 மாதம் மட்டும் டைம் கேட்டிருக்கிறோம். இந்த 6 மாதத்துக்கே நாங்கள் வச்சுக்கிற சின்ன ஆக்களுக்கோ இல்லை பெரிய ஆக்களுக்கோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு உயிருக்கு ஒரு சேதம் வந்தால் இவர்கள் அதுக்கு என்ன செய்வினம்? அதுக்கு என்ன முடிவு செய்வினம்? இதுக்கான ஒரு முடிவு அதை எடுக்கிற மாதிரியே இல்லை. இதுக்கான வழி என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் நித்த நாங்கள் இந்த துன்பத்தை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு தான் கொண்டு கேட்டால் அதுக்கு முடியாது. 27 வட்டார குப்பையை கொண்டாந்து 10ஆம் வட்டாரத்துக்கு மட்டும் நீங்கள் கொட்டுறீங்க. இதை வச்சு நாங்கள் கதைச்சா அதை கேட்கினோம், குப்பையை கொண்டு லண்டனில் கொட்ட கொண்டு கேட்கினோம். ஏன் இந்த கட்டத்தில் நீங்களும் எல்லாரும் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கிறீங்க, உங்களோட வட்டாரத்தில் போடுங்க அந்த குப்பைகளை. ஏன் இல்லை உங்களோட நீங்கள் கதைக்கிற நீங்கள் உங்களோட வீடுகளில் போடுங்க அந்த குப்பைகளை. ஏன் நாங்கள் இதுக்கு இருக்கிற இந்த மக்களை பார்த்தா உங்களுக்கு சனங்கள்லாம் தெரியலையா? ஓட்டு கேட்க வரைக்கும் இதுக்கு இருக்கிற சனங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வடிவா கண்ணுக்கு தெரிஞ்சாது. நாங்கள் இப்படி ஒரு இன்னர்களை சந்திக்கிறோம்னு சொல்லி நாங்கள் கேட்டால் அதுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் மக்கள் இல்லை, எங்களுக்கான துன்பத்தை நீங்கள் தீர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் உங்களால் எடுக்க இல்லாமல் இருக்குது. இதுக்கான முடிவு தானே என்ன? இதுக்கு ஒரு முடிவை தயவு செய்து தாங்கும். எங்களுக்கு தாங்கி நம்ம கிடக்குங்க. குழந்தையோர் கொஞ்சம் நெரும்பதியில் குழந்தை வச்சு ஒன்றிருக்கலாம் கிடக்கும். பாய்க்கா கூடுது, மூக்குக்கா கூடுது, சமைக்க இல்லாமல் கிடக்கு. பார்த்துருக்க துறம் தலையில் ஏன் சாப்பாட்டுக்கு விழுந்துருமோன்னு பயமாக கிடக்கு. சமைச்சு சாப்பிட இல்லாமல் கிடக்கு, பேக்கை போயிடுமோன்னு பயமாக கிடக்குது. வைக்கி அளவுள்ளையை கொண்டு கொஞ்சம் நெம்படியில் வச்சிருக்க இல்லாமல் கிடக்கு. அவ்வளோ கொடுமையாக கிடக்கு இல்லையா? கதவை துறந்தாலே வீட்டுக்கு போகுது முழு இல்லையா? அதால் பிள்ளைக்கு வருத்தம் மாதிரிமோன்னு பயமாக கிடக்கு. அந்த இல்லையானுக்கு அதை ஒரு முடிவு செய்யுங்க. தாங்கி இல்லாமல் கிடக்கு இல்லையா? அந்த தொல்லை தாங்கினா கிடக்கு. வெளியில் ஒரு சொட்டு நேரம் நாளுக்கு வந்து இருக்க இல்லாமல் கிடக்கு. வீட்டுக்கு படிக்க இல்லாமல் கிடக்குங்க. குழந்தைய வச்சு கொண்டு இருக்க இல்லாமல் கிடக்கு ஐயா. பிள்ளைக்கு வருத்தம் வந்துருவோன்னு பயமாக கிடக்கு. எனக்கு தயவு செஞ்சு இல்லையா எனக்கே தான் நான் ஒரு முடிவு செஞ்சுட்டு போகும். அன்னைக்கு இவ்வளவு போராட்டம் செய்ததுக்கு பிறகு நாங்கள் கேட்டதுக்கு செய்த ஒரே ஒரு காரியம், சிசிடிவி பூட்டி லைட் போடுறோம்னு சொன்னது இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆனா செய்த காரியம் இந்த நீரோட குத்தி சீமெண்ட போட்டு நீரோட குத்தினது மட்டும்தான் நீங்க செய்த நல்ல காரியம். ஏன்னா இதுக்கெல்லாம் இல்லையா தராது. ஏன்னா அது வரைக்கும் நாங்க பார்க்க மாட்டோம் என்ன நடக்குன்னு பார்க்கணும். நான் இந்த பூவரசுல இருந்து பார்த்தேன். அன்றைக்கு இந்த பூவரசுல இருந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். குப்பியை கொண்டு அந்த சாப்பிட்ட நாய் அந்த இடத்தையே தேடி வருமென்ற மாதிரி இதுல நின்று சாப்பாடு குப்பியை அதை போடிட சாப்பாடு கொண்டு வரையிடும் குப்பியை. அப்ப நான் கேட்கிறேன் என்ன செய்ய போறீங்க? கொட்ட போறோம். அதனால இதுல கொட்ட போறீங்களோ? இவ்வளவு என்ன நடந்தாலும் தெரியுமோ? நின்று ஒழுங்க வாரன்ட்டு அப்ப நான் ஆடு கட்டிக்கு வந்து போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துடுறேன். போனை நின்று ஒழுங்க வாரன்ட்டு போனை எடுத்துட்டு வந்துட்டு கேட்க டக்குன்னு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்க போயிட்டுவேன். அங்க கொண்டு போக நான் திரும்பி வந்து சுகாதாரக்குழு தலைவர் சார்வனுக்கு போன் எடுத்துறேன். தம்பி இவ்வளவு பிரச்சனை நாங்க நேற்று பண்ணி இன்றைக்கு இந்த குப்பையை கொண்டு இவ்வளவுக்கும் வந்திருக்கணும் காரணம் சொல்ல எங்கே காரணம் அவ்வளத்தையே தானு எவ்வளத்தையே கணிக்கிறீங்க. நான் தம்பி நான் பூவரச மரத்துல பார்த்து நிக்கிறேன், நீங்கள் வாங்க எடுத்துக்கண்டு. அப்ப அவர் சொன்னா அக்கா நின்று ஒழுங்க வாரன்னுட்டு டக்குன்னு போன் எடுத்து
சொல்லியிருக்கிற பிறகு அந்த கையோட திருப்பி வந்து வைக்கலாம் வந்து திருப்பி எல்லாம் பட்டி தாட்டுட்டு போயிட்டுது. அப்ப நான் அது இது போராட்டம் 15ஆம் தேதி போராட்டம் நடந்தது, 16ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு காரியமும் நடக்கல. செய்த ஒரு காரியம் இந்த பூவரச இந்த சீமெண்ட போட்டு இது விழாத்துக்கும் இதை வச்சு விட்டது. ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு பார்க்க முடியாது, இது மட்டும் அது எங்களுக்கு எங்களுக்கு இந்த இதோட ஒரு பெரிய பிரச்சனையும். அன்னைக்கு இவ்வளவு போராட்டம் செய்ததுக்கு பிறகு நாங்க கேட்டதுக்கு செய்த ஒரே ஒரு காரியம் சிசிடிவி பூட்டி லைட் போடுறோம்னு சொன்னது இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆனா செய்த காரியம் இந்த நீரோட குத்தி சீமெண்ட போட்டு நீரோட குத்தினது மட்டும்தான் நீங்க செய்த நல்ல காரியம். ஏன்னா இதுக்கெல்லாம் இறையான் தராது. ஏன்னா அது வரைக்கும் நாங்க பார்க்க மாட்டோம், என்ன நடக்குன்னு பார்க்கணும். நான் இந்த பூவரசுல இருந்து பார்த்தேன். அன்றைக்கு இந்த பூவரசுல இருந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். குப்பியை கொண்டு அந்த சாப்பிட்ட நாய் அந்த இடத்தையே தேடி வருமென்ற மாதிரி இதுல நின்று சாப்பாடு குப்பியா அதை போடிட சாப்பாடு கொண்டு வரையிடும் குப்பியை. அப்ப நான் கேட்கிறேன், என்ன செய்ய போறீங்க? கொட்ட போறோம். அதனால இதுல கொட்ட போறீங்களோ இவ்வளவு என்ன நடந்தது தெரியுமோ? நின்று ஒழுங்க வாரன்ட்டு அப்ப நான் ஆடு கட்டி கொண்டு போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துடுறேன். போனை நின்று ஒழுங்க வாரன்ட்டு போனை எடுத்துட்டு வந்துட்டு கேட்க டக்குன்னு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்க போயிட்டுவேன். அங்க கொண்டு போக நான் திரும்பி வந்து சுகாதார குழு தலைவர் சார்பனுக்கு போன் எடுக்கிறேன். தம்பி இவ்வளவு பிரச்சனை நாங்க நேற்று பண்ணி இன்றைக்கு இந்த குப்பியை கொண்டு இவ்வளவுக்கும் வந்திருக்கணும் காரணம் சொல்ல எங்கே காரணம் சொல்ல அவ்வளத்தையே தான் எவ்வளத்தையே கணிக்க நான் தம்பி நான் பூவரச மரத்துல பார்த்து நிக்கிறேன், நீங்கள் வாங்க எடுத்துக்கண்டு. அப்ப அவர் சொன்னா அக்கா நின்று ஒழுங்க வாரன்னுட்டு டக்குன்னு போன் எடுத்து சொல்லியிருக்கிற பிறகு அந்த கையோட திருப்பி வந்து வைக்கலாம் வந்து திருப்பி எல்லாம் பட்டி தாட்டுட்டு போயிட்டுது. அப்ப நான் அது இது போராட்டம் 15ஆம் தேதி போராட்டம் நடந்தது, 16ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு காரியமும் நடக்கல. செய்த ஒரு காரியம் இந்த பூவரச இந்த சீமெண்ட போட்டு இது விழாத்துக்கும் இதை வச்சு விட்டது. ஏன்னா எங்களுக்கு பார்க்க முடியாது, இது மட்டும் அது எங்களுக்கு எங்களுக்கு இந்த இதோட ஒரு பெரிய பிரச்சனையும். ஓட்டு கேட்க வந்தீங்க இவ்வளவு உற்சாகமா வந்து ஓட்டு கேட்டீங்கள் நானே நீங்கள் எங்களுக்கு செய்வீங்கள் தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். நாங்கள் இதுவரைக்கும் அவர் இன்னும் ஒரு காரணத்துக்காக இதுக்கு மாநகர சபைக்கு போய் நாங்கள் போராட்டம் நடத்தி நாங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட மனு எதுக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு பிறகு அது வந்து பாப்பினம் பார்த்தா இது வரைக்கும் வரையில்லை. தயவு செய்து அவரை இது உடனடியா வந்து இங்க பார்த்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இல்ல ஒரு கிழமைக்குள்ள அந்த மூலையில இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் பெக்கோ போட்டு துப்புரவாக்கி கொண்டே அங்க தள்ளி விடுறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை மேயர் கொடுத்துட்டு போனவன். அது ஏதாவது நடந்திருக்கா? இங்க அப்படி எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. தினம் தினம் அதுக்கு புகையுது. ஆனா சொல்லினம் விசமிகள் எல்லாம் போய் கொளுத்தினம் இவ்வளவு பெரிய உயரமா மதில கட்டிட்டு எந்த விசமிகள் போய் அதுக்கு கொளுத்தினம் எங்களுக்கு தெரியல. மதில் கட்டி இருக்கிறோம், அதுக்கு கீழே ஒரு போர்டம் மாதிரி ஒரு ஓட்டை விட்டு அதுக்காலம் அது அந்த மலசல கழிவு நீர் வந்து அந்த வாய்க்கால தேங்கி போய் முழங்கால அளவுக்கு நிக்குது. அதுல போய் பாருங்க எவ்வளவு இலையானும் எவ்வளவு முழங்கும் இருக்கண்டு. இதால சிரமத்தை எதிர்கொண்டு இருக்கிறோம்டா இங்க இந்த ஏரியாவில இருக்கிற இந்த 10ஆம் வட்டாரத்துல இருக்கிற இந்த கிராமத்துல இருக்கிற இவ்வளவு சனமும் தான் இதுக்கான நோய் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் மட்டும்தான். தில்லைவயல் 6 ஆழ்மடம் என்ற பகுதியில் நாங்கள் ஒரு 18 வருஷ காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தற்காலிக குடிகளில் நிரந்தர குடியில தான் உறுதி காணியோட இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது இல்லை இந்த 6 கால்மட பகுதி என்ற இடத்துல மீள் சுழற்சி மையம் என்று சொல்லி ஒரு இதை உருவாக்கி அது இப்போ தற்போது குப்பமேடாகி வந்து சுஜியான குப்பையில கொண்டு கொட்டி 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 ஒரே கொளுத்தி அதில் சுஜியான புகை மண்டலமாக இருக்கு. இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கவே இல்லாமல் அப்படி நச்சு புகை மாதிரி கருத்த புகை. அதன் ஹாஸ்பிட்டல் கழிவுகள் பம்பர்ஸுகள் மற்ற இந்த சொல்லியலாத கழிவுகள் அதில் போட்டு அப்படி எரிக்கினோம். அதால எங்களோட வீடுகளில் நாங்கள் சமைச்சு சாப்பிடலாத அளவுக்கு இல்லையான்னு சொல்ல அதிகரிச்சுட்டு இருப்பேன். இந்த இளையான் தொல்லை அதிகரிச்சதால எங்களை பிள்ளைகளுக்கு சமைச்சு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கல அது நிலைமையில நாங்க இருக்கிறோம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தர சொல்லி நாங்கள் போய் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்து வந்த நாங்கள் இனிமே அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் தரையில்லை. யூனிஃபார்ம்ல தோச்சு போட்டா அதுல இந்த இலியா நெச்சம் கருத்த புள்ளி புள்ளியா இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டி தாங்குவோம். பழம்பீதி 6 காலத்துல இருந்து கதைக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல வந்து இதுக்கு இந்த இலியானை பற்றி போராட்டம் செய்த நாங்கள் இதுக்கு எந்த முடிவும் எங்களுக்கு கிடைக்கல. திரும்பவும் இலியான் வந்து தொந்தரவு தந்து கொண்டு தான் இருக்குது. உணவுகள் சமைச்சு சாப்பிட இல்லாமல் இருக்குது. இந்த குப்பையை நீங்கள் அகற்றினா தான் எங்களுக்கு இந்த இலியானுகள் தொல்லை நீங்கும். இல்லாட்டிக்கு சமைச்சு சாப்பிட இல்லாத அளவுக்கு உணவுகளில் வந்து கொட்டுப்பட்டு கொண்டே இருக்குது. நாங்கள் கடையிலையும் வாங்க முடியாது. ஆனால் இலியான் கொட்டத்தான் அதை சமைச்சு சாப்பிட்றோம். இதுக்கு நீங்கள்லாம் இதுக்கேற்ற முடிவுகள் எடுத்து தர வேணும். 5 வருஷமாக இருக்கிறோம்.
இவ்வளோ விரியான் இல்லை, இப்போதானப்பா விரியான் இவ்வளோ கொட்டுங்க. இப்படியே வந்து பாருங்க, இந்த அந்த மாடுகளை பாருங்க, இந்த மாடு அவ்வளோ இந்த தண்ணிக்கு நிக்குது, அவ்வளோ மடி அவ்வளோ நினைஞ்சு கொண்டு தான் அப்படியே போவோம், அப்படியே கருப்பா தான் போவோங்க போய்க்க மாடு. அவ்வளோ மாடும் பாலை கறந்து கொண்டே ஊற்றினோம். ஆனால் அவ்வளோத்தையும் குடிக்குது, எவ்வளவோ எத்தனையோ மக்கள் குடிக்குதில்ல இந்த பால். அதில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் பின்பளவு பிறகுதான் தெரியும், இப்போ தெரியாது. இந்த பாருங்க, இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பாருங்க, இங்கே தான் போகும் தண்ணி. அங்கால போனால் சொல்லலாம் தண்ணி கல்ல அவ்வளோத்துக்குலாம் இதுக்குள்ளே தான் தேங்கி நிற்குது. அப்போ இங்கே தண்ணி கிடத்த தண்ணியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே தண்ணிக்கு படாத பாடுபடுறோம், குடிக்கிற தண்ணிக்கு படாத பாடுபடுறோம் உங்களை குடிக்கிறதுக்கு. இந்த மாநகர சபை இந்த ஃபேக்ட்ரிக்கில் தான் போய் நாங்கள் தண்ணியை 5 லிட்டர் தண்ணி தான் எங்களுக்கு தருவினோம். இந்த தண்ணி இந்த ஃபேக்ட்ரிக்கவே தண்ணி வாங்கி குடிச்சாங்க. இந்த குடும்பம் அந்த குடும்பம் அதில் 3 குடும்பம் தான் நாங்கள் இருந்தேன். அவ்வளோ பேரும் அதை போய் தண்ணி வாங்கி குடிச்சாங்க. இப்போ குடிக்க முடியுமா? ஏழுமா இப்போ குடிக்க தண்ணி இப்படி நாடி போச்சண்டா, இதால இப்படி அடிச்சு கடலுக்கு போதண்டா, கடலுக்கு தான் போகும். இது கடலுக்கா போகுது பாருங்க, இந்த தண்ணி கடலுக்கு போகுதுன்னு பாருங்க. தண்ணி எங்க நிற்குது, அடிச்சடங்க போகுது, அங்கால குடிமலைக்கு தான் போகுது. அங்கால முழுக்க குடிமலை. எங்களை சொன்னீங்கன்னா அத்துமூரில் குடியேற்ற மாட்டோம். நாங்கள் அத்துமூரில் குடியேற்றம் இல்லை. நாங்கள் 2000 ஆண்டுலேருந்து நான் இருக்கிறேன், 82ஆம் ஆண்டுலேருந்து அந்த அக்கா தான் இருக்கிறான். அதுலேருந்து அம்மா அந்த இன்னொரு அம்மா இருக்கிறான். அவ குறைஞ்சது 70ஆம் ஆண்டுலேருந்து அவள் உட்காந்துருக்குறான். ஒரு அம்மா இருக்கிறா, இப்பயும் இருக்கிறான். அவளுக்கு இப்போ 95 வயசு, இப்பயும் இருக்கிறான். இந்த தண்ணியோட பாருங்க அதானே, இந்த தண்ணி எங்க வருதுன்னு பாருங்க. இந்த தண்ணி வந்து கடலுக்கு போயிச்சண்டா, கடலுக்கு போச்சு. இந்த தண்ணியில நிறத்தை பாருங்க, இதுல நிக்க முடியுதா? இல்ல மாஸ்க் போடாம வந்தாங்க, நிக்க முடியுதா? இந்த தண்ணி வந்து இப்படியே வந்து கடலுக்கு போகுதா? அதோட பாருங்க, இல்ல இதோட அப்படியே நிப்பாட்டி தண்ணி இப்படியே திரும்பி அங்கதான் போகுது. எங்க போகுது? அங்க வாங்க, எங்க போய் அடைஞ்சிருக்கேன் அவ்வளவு குப்பையும். அப்ப தண்ணி எந்த பக்கத்தை நாடி போகுது? குடிமனைக்கு தான் தண்ணி போகுது. சரிதானே? இது வந்து இவ்வளவு இடமும் இது நாங்கள் சமைச்சு நின்று சாப்பிடுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த கட்டத்துக்கு நாங்கள் பாரு அவஸ்தையை யாருக்கு சொல்லுவாரு. நீங்க எடுக்கிறாங்க, இங்க பாருங்க, இந்த தண்ணி புள்ள தண்ணி இதுபெல்லாம் கடலுக்கு போகும். இது கடலுக்கு போகாம இங்க நிக்கிறது பாருங்க. இதுக்குள்ள மாடு சல்லுக்கு பொள்ளுக்கொண்டு மாடு போய் அன்றைக்கு அதாவது மீள் சுழற்சி மையத்துக்கு நாங்கள் இதில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் செய்துட்டு வந்து நாங்கள் கடந்த 15ஆம் தேதி சமய அமர்வில் அண்டு ஆர்ப்பாட்டம் செய்துட்டு வந்து நாங்கள். அதுக்கு பிற்பாடு மராமத்து தலைவர் மயூரன் அதாவது வந்து மீடியாவுக்கு அறிவிச்சிருக்கிறார் என்னென்னா, நாங்கள் வந்து 1.5 வருஷத்துக்குள்ள குடியே வந்த மக்கள் நாங்கள் 1.5 வருஷத்தில் குடியே வந்த மக்களில் 26 வருஷம் இங்கே தான் இருக்கிறோம்.
26 வருஷம் இங்கே தான் இருக்கிறோம். மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த மக்களுக்கு எங்கெங்கே என்னென்ன முடிவு எடுக்க முடியுமோ, என்னென்ன இந்த மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அங்கங்கே போய் அந்தந்த சேவையை நான் அந்தந்த இடத்துல செய்தேன். இன்றைக்கு ஒருவர் தண்ணும் இதில் வந்து ஏன்னு கேட்கல. இந்த மயூரன் மராமத்து குழு தலைவர் மயூரனுக்கு நான் எத்தனை சொன்னேன்னா, நீங்கள் தம்பி வாங்கோ வந்து பாருங்கோ, நான் உங்களோட இன்னொரு அக்காவை நினைங்கோ வந்து என்னென்னு பாருங்கோண்டு. சாருவனுக்கு சுகாதாரக்குழு தலைவர் சாருவனுக்கு சொன்னான், தம்பி வாங்கோ வந்து என்ன நிலைமைன்னு பாருங்கோண்டு. கடைசியில் நீங்கள் சொல்லப்பட்ட வசனம் என்ன, விசாமிகளால் செய்யப்பட்டது அரசியல் பின்னோக்கம் என்று. ஒரு அரசியல் பின்னோக்கமும் இது இல்லை. இது வந்து மக்களோட பிரச்சனை. இந்த இவ்வளவு மக்களோட பிரச்சனை தான் நாங்கள் அங்கே கொண்டு போனாங்க. எங்களுக்கு ஒரு வருஷமாக தான் இந்த இலியாண்ட பிரச்சனை. இவ்வளோ காலம் நாங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யலை. ஒரு காலம் நான் இலியாண்ட ஆர்ப்பாட்டம் செய்ய போல அந்த காக்கதவியில் கொட்டுற கழிவு அந்த பக்கத்தை ஒழுங்கேக்கில் கொண்டே கொட்டினோம். அதுவும் ஒரு கல்லுண்டாயா வரப்போகுதுன்றதுக்காக தான் அங்கே போய் நான் பிரச்சனை பண்ணி போய் நாங்கள் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரோட்டில் வானத்தை மறைச்சி ஆர்ப்பாட்டம் செய்து அது ஒரு நாளில் எங்களுக்கு நாங்கள் சொல்லப்பட்டது எங்களுக்கு சிசிடியை போட்டுக்கொண்டு. சிசிடியை போட்டினீங்களா, சரி எங்களோட பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் குப்பை போட்டுறது அங்கே குறைஞ்சிட்டுது. இப்போ சிசிடி இல்லை, திருப்பி அங்கே குப்பை கொட்டுப்படுது. எங்களுக்கு இங்கே நாங்கள் காக்கதவி மேல் சுழற்சி மையத்தில் நாங்கள் சொல்லப்பட்ட போனது எங்களுக்கு சிசிடியை கூட்டி லைட்டை போட்டு பின்பக்கம் எரியிறதை நிப்பாட்டுங்க, அடுத்தது குப்பையை நிப்பாட்டுங்க, இடியாரை நிப்பாட்டுங்க. நாங்கள் கேட்டது 4 விஷயம்தான். ஆனால் நீங்கள் இந்த 4 விஷயத்தை உங்களால் செய்ய முடியாமல் நீங்கள் ஏதேதோ பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள். என்ன பிரச்சனையை கொண்டு வாருங்கள்? அரசியல் பின்னோக்கம், விசமியல்ன்ற பிரச்சனை, மற்றது என்ன காணி தரகர். நாங்கள்லாம் காணி தரகரா? நாங்கள் அதில் 2 பேர் தான் அதில் முன்னெண்டு நாங்கள் செய்தாங்க. எங்களுக்கு பின்னால் மக்கள்லாம் நின்றது. எங்களுக்கு இதில் எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லை, முன்னோக்கமும் இல்லை. எங்களுக்கு இந்த இலியான் பிரச்சனையை, இந்த நுழம்பு இப்போ இருக்கிற டெங்கு பிரச்சனையை, இந்த கழிவுநீர் பிரச்சனையை நிப்பாட்டி தாங்கன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்டாங்க. வேறு நாங்கள் உங்களுக்கு சொத்து எழுதி தாங்க, சுகம் எழுதி தாங்கோ, காணிகள் எழுதி தாங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லையே. எங்களுக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி, அண்டண்டாடு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு தீர்வை தாங்கன்னு தான் கேட்டாங்க. வேறு எதுவுமே நாங்கள் அங்கே போய் கேட்கல. இது வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கூட 10 நாள் ஆகிடுது. இது வரைக்கும் நீங்கள் சிசிடிவி போட்டுறோம், நாங்கள் உங்களுக்கு தான் தேவையான சேவையை செய்ய போகிறோம், எங்களை சபையை நடத்த விடுங்கன்னு சொன்னீங்க. சபையை நடத்த விடுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்ச? நீங்கள் இதய நோயாளி, நான் வந்து இதய நோயாளி. நான் போய் வைத்தியசாலையில் அட்மிட் ஆகித்தான் நான் முதல் நாள் 24ஆம் தேதி 22ஆம் தேதி அட்மிட் ஆகித்தான் நான் இங்கே வந்தேன். வைத்தியசாலையிலேருந்து வீட்டை வந்தேன். ஆர்ப்பாட்டம் செய்தது விசமியல்னு சொல்கிறீங்க, அரசியல் செல்வாக்கு. ஒரு அரசியல் பின்னோக்கமும் இல்லை. நீங்கள் எவை வந்தாலும் நான் மக்களுக்காக தான் இந்த பிரச்சனைக்கு முதல் அதில் நானும் ஒரு பாதிக்கப்படுற மகள், மற்ற வேறு யாரும் இல்லை, நானும் ஒரு பாதிக்கப்படுறேன் தான் அந்த விஷயத்தை எங்களுக்கு அன்றைக்கு உங்களுக்கு அடுத்து சொன்னேன். இப்படி எங்களுக்கு இதை செய்ய முடியும். முன்னாள் மேயரும் எங்களுக்கு ஒரு தீர்வு தாரம்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் எந்த தீர்வும் இல்லை. அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க, எங்கே இருந்து மீடியாவுக்கு முன்னாலே அறிக்கை கொடுக்குறீங்க. இத்தனை நாளைக்கும் இவ்வளோ நாளைக்கும் வந்து இந்த மக்களோட பிரச்சனையை நீங்கள் வந்து பார்த்துருந்தால் நாங்கள் உண்மையிலேயே உங்களை பாராட்டி இருக்க மாட்டோம். நாங்கள் கதைச்சதுக்கு எத்தனை பேருக்கு எடுத்து சொல்லிட்டோம். யாராவது இல்லையான்னு சொல்லி மறுப்பு தெரிவிட்டு போயிடுமா? எங்களுக்கு இதை போய் தெரிவிக்கல எவையாச்சும் சொல்லுவினமா? மராமத்து குழு தலைவர் மயூரனாக இருந்தாலும் சரி, சுகாதார குழு தலைவர் சாருவனாக இருந்தாலும் சரி, இன்னால் மேயரமாவாக இருந்தாலும் சரி, யாராவது எங்களுக்கு சொல்லி. ஆனால் அன்றைக்கு மாணவர் சபையில் வந்து கதைக்கப்பட்டது மட்டும்தான், எங்களுக்கு தீர்வுதாரம்னு சொன்னது மட்டும்தான். என்ன செஞ்ச கணக்கு ஒன்றும் வேணாம். இந்த இடத்துக்கு நீங்கள் சிசிடிவி பூட்டுன்னு சொன்ன, நீங்கள் ஏன் சிசிடிவி பூட்டல? ஏன் பூட்டினால் திருப்பி கொளுத்த முடியாது. கொளுத்த முடிஞ்சால் கொளுத்தினா பேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிசிடிவியை பார்த்துட்டு யார் கொளுத்தினான்னு கேட்பீங்க. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, அந்த ஆதாரத்தை கேளுங்க. அதோட எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து நீங்கள் முதல்ல இந்த நேரம் எங்கள்கிட்ட கதைக்க முடிஞ்சால் நேரம் வாங்கும். அங்கே போய் மீடியாவில் நீங்கள் உங்களோட இடத்துக்கு நீங்கள் இதை பேட்டியை கொடுத்துட்டு போகிறதால ஒன்றும் நடக்காது. மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட பிரச்சனையை மக்களோட வந்துட்டு பாருங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் தானே, அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட பிரச்சனை மக்களோட வந்து பார்க்கணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கதைச்சு ஒரு பிரயோசனமே. எங்களோட பிரச்சனையை வந்து நீங்கள் எங்களோட வந்துட்டு பாருங்க.